சாரதா வந்து வெளியில போற டைம்ல காவேரி வந்து மனசுக்குள்ளேயே அம்மா இப்போ வெளியில போயிருக்காங்க. நேத்தே விஜய்க்கு வந்து கையில அடிபட்டுச்சு. நம்ம போய் பார்க்கவே இல்ல. அதனால இப்போதான் கரெக்டான டைம். நம்ம போயிட்டு விஜய பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. விஜய் வந்து காவேரி வரத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன் காவேரி வெளியில நின்னுட்டு இருக்க? உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. காவேரியும் உள்ள போறாங்க. காவேரி இருந்துகிட்டு நேத்து ஏதோ கையில அடிபட்டுச்சுன்னு சொன்னீங்க. ஆமா, நீங்க சமைச்சு முடிச்சிட்டீங்களா? இல்ல எங்க அம்மா இப்போ வெளியில போயிருக்காங்க. அந்த டைம்ல உங்களுக்கு நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. வீட்டுல ஒரு பொண்டாட்டி இல்லைன்னா எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும்னு நான் இப்பதான் காவேரி ஃபீல் பண்றேன். நீ தாண்டி என்னோட பொண்டாட்டி. நான் உன்னைய ரொம்பவே நல்லா பார்த்துப்ப காவேரி. நீ என் கூடவே வந்துடுறியா? நான் வந்து ஒண்ணு சொல்லிட்டா காவேரி, உன்னால முடிஞ்சா நீ இப்பவே என் கூட வரத்துக்கு ரெடியா தான் இருக்கிற. ஆனா உங்க வீட்டுல உங்க அம்மா கிட்ட பேசவே முடிய மாட்டேங்குது. அது எதனாலன்னு எனக்கும் தெரியல. எனக்கு சப்போர்ட் பண்ணியும் பேசவே மாட்டேங்கிற காவேரி. இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். எங்க அப்பா வந்து நீதான் காவேரி குடும்பத்தையே பாத்துக்கணும்னு சொன்னாரு. எங்க அம்மாவை மீறி இப்ப என்னால எதுவும் பண்ண முடியாது. எங்க அப்பா பேச்சையும் மீறவும் முடியாது. அதனால நான் தான் எங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு வீட்டுல கம்முன்னு இருக்கேன். நீ சொல்றதுமே கரெக்ட் தான் காவேரி. நான் அதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது. அதனாலதான் உங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து இங்க வந்திருக்கேன். காவேரி இருந்துகிட்டு இத்தனை நாளா என் பொண்டாட்டின்னு சொல்லவே மாட்டீங்க, இப்ப அடிக்கடி சொல்றீங்க அப்படின்றாங்க. விஜயும் காவேரியும் சந்தோஷமா இருந்தா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.